குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது சமூக அறிவியலில் பொருளியல் பாடத்தில் உலகமயமாக்குதலின் சவால்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு உலகமயமாக்குதல்னு என்ன அப்படின்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உலகமயமாக்குதல் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம ஊர்லேயும் வியாபாரம் பண்ணலாம், அதே போல் மற்ற நாடுகள் கொண்டு போயும் வியாபாரம் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் உலகமயமாக்குதல். அதே போல் பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வைஸு இல்லைன்னா அதோட ரேட்டு வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது தான் உலகமயமாக்குதலோட பேசிக் கான்செப்டு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்குற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட சவால்கள் என்னென்னு கேட்குறாங்க. அந்த உலகமயமாக்குதல்களின் சவால்கள் என்னென்னு கேட்குறானுங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உலகமயமாக்குதலின் நன்மைகள் அனைத்தும் நாடுகளுக்கு தானாக கிடைப்பதில்லை. அப்போ அது ஜஸ்ட்டு உலகமயமாக்குதல் பண்ணுறாங்கன்னா அது எதுவுமே என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அது எதுவுமே நடக்காது. நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது, எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி கிடைக்காதுங்கிறான். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு, வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மை வழிவகுக்கும் என்பது அச்சத்திற்குரியதாகும். அதாவது இப்போ தான் அந்த கண்ட்ரி அந்த நாடு வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உலகமயமாகுதல் கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு பயத்திலே தான் உலக மக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். அதே போல் உலகமயமாக்குதலினால் உலகளாவிய போட்டிகள் அதிகரித்து தொழில்துறை உலகில் ஊதியங்கள், தொழிலாளர்கள் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறை ஆகியவற்றை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது வழிவகுக்கும். அப்போ உலகமயமாக்குதல் பண்ணாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கம்பெனிகளுக்குள்ளே நிறைய போட்டி வரும். அதே போல் கம்பெனியில் வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு, தொழிலாளர்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஊதியங்கள்லாம் பல சேஞ்சஸ் நடக்கும். அது பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அடிமட்டத்துக்கு போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கும். அது எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு பேலன்ஸ்லேயே இருக்காதுங்கிறான். எல்லாமே பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் இருக்குங்கிறான். அடுத்த பாயிண்ட்டு, உலகமயமாக்கலால் குழந்தை தொழிலாளர்கள் முறை மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. அது இப்போ என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் அதிகமாவாங்க. அதே போல் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கை அதிகரிக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங்கு, நம்ம ஒர்க் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. 8 மணி நேரம் வேலை செய்கிறது 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டு, மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்வாங்க. அப்போ அதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உடல்நலமெல்லாம் குறைவு ஏற்படும், நோய் நிறைய பரவும் அப்படிங்கிறான். அடுத்த பாயிண்ட்டு, உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் உலகமயமாக்குதல் பண்ணால் அதில் என்னென்ன சவால்கள்லாம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் டாபிக்.